சோபா மேடம் என்னாச்சு அவளுக்கு? தெரியல மேடம். தெரியலையா? நீ தானே அவ கிளாஸ்மேட், ரூம்மேட் நீ தானே? எஸ் மேடம். தெரியலங்கிற உடம்பு இப்படி நடுங்குதே, டெம்பரேச்சர் இல்லையே. இவங்க உடம்பு இப்படி நடுங்குறத பார்த்தா பாடி பெயினா இருக்கும் போல் இருக்கு. பெட்ல படுக்க வைக்க வேண்டாம். இவங்க மேடம் எங்க? இது இருக்கேன் டாக்டர். என்ன டாக்டர் அவளுக்கு? இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ நான் பார்த்ததே இல்லை. என்ன மருந்து கொடுக்குறதுன்னு எனக்கே தெரியல. பிகாஸ் டெம்பரேச்சர் நார்மலா தான் இருக்கு. ஏதாவது மருந்து கொடுத்தா ரியாக்ஷன் ஆயிடும். எதுக்கும் நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். இன்னைக்கு நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். வரேன். நீ தானே அவ கூட இருப்ப? எஸ் மேடம். ராத்திரி கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க. ஐயோ சுரேஷ் 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 நர்மதா, வந்துட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இதோ பாரு, நீ என்ன தேடக்கூடாது, என்ன பார்க்க வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உனக்கு நான் காய்ச்சலையே வர வச்சேன். அப்படி இருந்தும் சுரேன் சுரேன் நீ ஏன் என்ன தேடுற? என்கிட்ட அப்படி என்னதான் எதிர்பார்க்கிற? இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கிற நீங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்க? என்ன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் தான் என் டைரி மூலமா தெரிஞ்சுக்கிட்டே. அதுக்கப்புறமும் உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அந்த டைரியில வெறும் எழுத்து ரூபத்திலையும் பேப்பர் வடிவத்திலையும் தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உங்களை நேர்ல சந்திச்சாதான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காகத்தான் உங்களை பின்தொடர்ந்த. சரி, இனிமே நீ என்னை எப்ப பார்க்க விரும்பினாலும் எப்ப பேச விரும்பினாலும் நான் உன் முன்னாடி வருவேன். யார் கண்ணுக்குமே தெரியாதனா உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். போதுமா? டிராக்டர் இல்லம்மா, டாக்டர். சொல்லு டாக்டர். அது என்ன கருமே ராயல் நுழைய மாட்டேங்குதுங்க. நீங்க யாரு? நானு ஆறுனே கேட்டீங்க. அந்த கொலையில ஓரம் சொல்லலையாக்கு? எந்த கொலையில போனவன்? என்ற வீட்டுக்காரந்தே. ஓஹோ, ரொம்ப மரியாதை வச்சிருக்கீங்க. அது சரி. என்ற வேர்ல இருக்கிற இடத்துலயாக்கு நீங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்கீங்க. முதல்ல அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, எங்க வீட்டு லட்சுமி பாலே கறக்க மாட்டேங்குதுங்க. லட்சுமி பால்? டிராக்டர் வித்தியாசமா நினைச்சு போட்டீங்க. லட்சுமிங்கிறது எங்க வீட்டு மாடு. பாலே கறக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன். வந்து என்னன்னு பாருங்க. ஆட வாங்க விசுக்குன்னு. அது சரி, தலை மேல கை வச்சு போட்டீங்கன்னா பால் வந்துருமாக்கு. வாங்க மாலை மாலன்னு 5 கொத்தா வேணா சேர்த்தாரேன். அம்மா, நான் எம்பிபிஎஸ் டாக்டர். என்னதுங்க? நான் மிருகங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன் இல்ல, மனுஷங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன். இதுங்களுக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறீங்க, என்ற மாட்டுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டீங்களாக்கு? என்ற மாடாவது பால் கொடுக்கு, இதுங்க எனத்த கொடுக்கு. அங்க வாரம் போறத மரவேதாள மாதிரி தோத்திட்டு நிக்கிறான். நீங்களும் போக தோத்துறக்கு வந்துட்டானுங்க இவனுங்களை டிராக்டர்னு சொல்லிக்கிட்டு. எங்க அந்த முள்ள மாதிரி இன்னைக்கு அவனை வச்சுக்கிறேன் நானு. உங்க கவிதைகளை பிடிக்கும் போது நான் தனிமையில இருக்கிற ஃபீலிங்கே எனக்கு இல்லைங்க. என் கவிதைகளை இவ்வளவு நேசிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
அதெல்லாம் கவிதைகளா என் மனசுக்கு படல. அந்த பொண்ணு மேல நீங்க எவ்வளவு உயிரை வச்சிருப்பீங்கன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுல பட்டத கவிதையா எழுதினேன். அவளையும் ஒரு கவிதையாவே நினைச்சேன். ஆனா அவ என்ன பிரயோஜனம்? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என் பிலோமினா என்ன புரிஞ்சுட்டு இருந்தானா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. நர்மதா, ஒரு குருவி இறைய தேடி தன் ஜோடியை விட்டு பறந்து போச்சு. ஒரு கப்பல்ல நிறைய தானியங்கள் சிதறி கிடந்தது. அந்த தானியங்களை சாப்பிட்ட மயக்கத்துல அந்த குருவி அங்கே படுத்து தூங்கிருச்சு. முழிச்சு பார்த்தப்ப கப்பல் ரொம்ப தூரம் கடலுக்குள்ள போனதை உணர்ந்துச்சு. அடடா, நம்ம ஜோடியை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோமேன்னு பதறி போய் சிறகு வலிக்க கரையை நோக்கி பறந்துச்சு. ஆனா கரை கண்ணுக்கு தென்படல. சரி, கப்பலுக்காவது திரும்ப போவோன்னு கப்பலை நோக்கி பறந்துச்சு. ஆனா எவ்வளவு தூரம் போய் கப்பல் கண்ணுக்கு தென்படல. பாவம், அந்த குருவி கரைக்கும் போய் சேர முடியாம கப்பலுக்கும் திரும்பி போக முடியாம கடலையே விழுந்து செத்து போச்சு. அந்த நிலைமைதான் எனக்கும் ஏற்பட்டது. என் கதையை சொல்லி உன்னாக வச்சிட்டேன்ல. ஐம் சாரி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ கிளம்ப. நாளைக்கு வருவீங்கல்ல? நீ வந்தா நிச்சயமா நானும் வருவேன். டாக்டர், என் உடம்புக்கு என்ன ஒண்ணும் இல்ல. இப்படி சொல்லிட்டாயா ஒரு மாசமா இங்க உட்கார வச்சிருக்க? உட்காரியா, வாய் தரையா, ஐயோ ஐயோ நல்லா தரையா, வாய்க்குள்ள போய் அவுத்த போற. ஆமா ஐயோ டாக்டர், என்னம்மா? வவுத்து வலிங்க. என்ன வயித்த வலிச்சு வச்சனே. தள்ளு, இங்க வேணா உட்கார. என்ன சாப்பிட்டதால வயிற்று வலி? எதனாலேன்னு எனக்கு சொல்லி தொலைறதுங்க. இந்த கொள்ளையில வவுத்து வலி அலையில அலையில வலிக்குதுங்க. ஐயோ டாக்டர், வவுத்து வலிக்கு எதுங்க நல்லது? நெஞ்சு வலியே நல்லதுங்க. ஆப்ட அவசர போட்டுக்கிட்டு ஒண்ணும் தெரியாது சின்ன பொண்ணாட்டு இருக்கிற ஆடிவே. ஏய், பல்லுகள் எல்லாம் தட்டி கையில கொடுத்துருவேன். ஒழுங்கா வேலையை பாரு. நெஞ்சு வலி தானமா? ஐயோ வவுத்து வலிங்க. மருந்த பார்த்து எழுதி கொடுங்க மாஸ்டர். செத்துக்கிட்டு தொலைக்கு போகுது, அப்புறம் நானும் உங்களால உள்ள போனோம். வயிற்று வலிக்கு மருந்து இருக்கா? வேண்டாங்க, வவுத்து வலி நல்லா போயிடுச்சு. ஐயோ சுரேன், 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 வந்துட்டீங்களா? ரொம்ப நேரம் ஆச்சு வந்து. காதல்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு புனிதமான அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்காமலே நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. காதலை பத்தி ஒரு கவிஞர் எவ்வளவு அழகா எழுதிருக்காருன்னு கேளுங்களேன். காதல் வந்தால் மேனியிலே என்ன உண்டாகும்? அது கண்ணியரை கண்டவுடன் கால்கள் தள்ளாடும். காதலித்தாய் மறைந்து விட்டால் வாழ்வு என்னாகும்? அன்பு காட்டுகின்ற வேறிடத்தில் காதல் உண்டாகும். ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு. அந்த ஒன்று எது என்பதுதான் கேள்வி இப்போது. வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வது வாரு. தன் வாழ்க்கையை காதலித்தால் புரியும் அப்போது. ஏன் நிறுத்திட்டீங்க? எனக்கு பிடிக்கல, நிறுத்தினேன். பிடிக்கல நிறுத்துறதா? ஆமா. உங்களை நில்லுங்க. ஐயோ, எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. Oh my God. இது பாருங்க, நீங்க பாட்டு கேட்டுதான் போகணும். நில்லுங்களேன். ஐயோ, ஓடாதீங்க. இத பாருங்க, இனிமே என்னால ஓட முடியாது. தயவு செஞ்சு ஒரு இடத்துல நின்னு பேசுங்க. நீங்க பாட்டை ஃபுல்லா கேட்டுட்டு தான் போகணும். வந்து உட்காருங்க. இதோ பாரு, நான் யாருக்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? இவர்கிட்டதா? இவருக்கிட்டயா? இங்க ஒரு செவரு கூட இல்ல, எவருக்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? ஐயோ, யாரு இது? அம்மா. இத பாருமா, நான் தாய் இல்ல புள்ள, தலையில அடிக்காது. அப்புறம் நான் ஆளை கூட்டிட்டு வந்துருவேன். நான் அடிக்கலீங்க, இவர்தான் அடிச்சாரு. இவர் அடிச்சாரா?
எவருமா? என்னங்க நின்னுட்டு இருக்கீங்களா, எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்களேவா. ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது மர்மமா இருக்கு. ஐயோ வயித்துல குத்துறானுங்களே, ஐயோ முதுகுல குத்துறானுங்களே. பாவம், அவரை விட்டுருங்க. ஐயோ இது விட்டுருங்களாவா? முத்தி போச்சுடா. எங்க இவ்வளவு ஆளையே காணோம்? ஏய் உள்ள என்னடி பண்ற? ஹாஸ்டல்ல இருக்கிற அத்தனை பேரும் காலேஜுக்கு போயாச்சு, வாசிக்கிறோம். என்னடி இது, காலேஜுக்கு வர்ற ட்ரெஸ் மாதிரி தெரியலையே. மேக்கப்லாம் வர பலமா இருக்கு. நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரல, லீவ் சொல்லிடு. சரி சரி, இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும் போதே இன்னைக்கு நீ காலேஜுக்கு கட்டுங்கிறது தெரிஞ்சு போச்சு. பட்டுமா?